ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ஆன்கி. நான் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெவில் மே க்ரையோட சாப்டர் 11 பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கேம் உள்ள போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுறங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறங்க. வாங்க நம்ம கேம் உள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்க கிரேட்ஸ்லாம் எடுத்து போய்ட்டு கரெக்டான பிளேஸில் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த பாக்ஸ் எடுத்து போய் நம்ம அந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ தான் இந்த ரவுண்டை க்ளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கரெக்டு. இப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணால் இந்த டாஸ்க்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஏதோ டோர்லாம் ஒன்று திறக்குது. டஸ்ட்லாம் பறக்குது டோர்லேருந்து. ஓ, இதுதான் வந்து சன் கீ நினைக்கிறேன். நம்ம போன சாப்பில் பார்த்துருப்போம். 2 கீ தேவைப்பட்டிருக்கோம். அது ஒரு கீபோர்டு இது. ஓகே டன். இப்போ அங்கே போய் மான்ஸ்டர்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கேட்டோட கீயா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாட்டு பர்சன் அடிச்சுட்டு நம்ம அந்த கீ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பர்சன் அடித்து முடித்தா நம்ம அந்த கீ கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த பொண்ணோட இந்த கிட்டார் வச்சு நல்லா டேமேஜ் கொடுக்குறான். இவனு யூஸ் பண்ணலாம் போல. ஆனால் அந்த பொண்ணு வந்து நல்லா லாங் ரேஞ்சில் யூஸ் ஆகும். நமக்கு டேமேஜ் எடுக்காமலே நம்ம வந்து இனிமேல் அடிக்கலாம். இவன் யூஸ் பண்ணால் நமக்கு டேமேஜ் எடுக்க ஹெச்பி கம்மியாகும். மந்திராஜிலாம் ஒரு மேட்ரு இல்லை. L1 கார்டு. அவ்வளோதான், பேட்டில் முடிச்சாச்சு. இதுதான் அந்த சாவி நினைக்கிறேன். சிம்பிள் ஆஃப் சன், சோலார் எம்ப்ளம், இதுதான் சாவி. ஸோ ஒரு சாவி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சாவி. எனக்கு தெரிஞ்சு இந்த சாவி சன்னு சொல்லுதுன்னா அப்போ அந்த சாவி 3 வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சாவி வந்து லூனார் எம்ப்ளம்னு நினைக்கிறேன். இல்லைனா மூன் எம்ப்ளம் அந்தமாதிரி வச்சு பேர் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன், ஏன்னா நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண. நான் கெஸ் பண்ணாமட்டு இது வந்து லூனார். ஓ, இந்த டைரக்ஷன், அந்த லைட்டோட டைரக்ஷன் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் போல். ஓ, அந்த லைட்டை வந்து அந்த லைட் பீம் வந்து நம்ம டேரெக்டாக படம் வைக்கணும் அந்த இது மேலே. ஓகே ஓகே. அப்படின்னா அந்த சென்ட்ரலாக இருக்கிறத வந்து அடித்தா கரெக்டாக இருக்குமே. இதை அடித்தா அந்த பீம் முதல்ல பட போதில்லை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்பயே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பின்னாடி இருக்க இந்த லைட்டை அடித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பீம் வந்து இந்த ரைட்டு போய் லெஃப்ட் வருது. அது இது லக்கில் அடிச்சிட்டோம். பரவாயில்ல, டக்குனு முடிச்சிட்டோமே. போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, போய்ட்டு சாவி எடுக்கணும், லூனார் சாவி. நான் கெஸ் பண்ணது தான். போய் சாவி தான் போய் எடுக்கணும். ஆனால் பழைய கால கேஸ்டல் போல் எல்லா டோரும் டஸ்ட் ஆகுது.
வாவ், செம்மையாக இருக்குங்க. செதுக்கியிருக்கானுங்க. அதுவும் ஃபுல்லாக ஃபுல் மூணு வச்சுன்னு ஃப்ரண்ட்டில் சைடில் ஃபுல்லாக ஸ்பேஸ் தீமில். ஸோ பியூட்டிஃபுல், பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் ஒரு பேட்டில் போல். இந்த மிருகத்தெல்லாம் அடித்து முடிச்சு நம்ம அந்த லூனார் சாவி எடுக்கணும் போல். இதுக்கெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் ஒவ்வொரு இது மிஷினுக்கு நடுவில் இந்த மாதிரி பேட் இருக்குது இல்லை, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. இந்த கேம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அடிக்கடிக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் ஸ்பான் பண்ணி விட்டுறானுங்க, அது அடிக்கடியாக இருக்குது. அவ்வளோதான், பேட்டில் முடிச்சாச்சு. நான் சொன்ன மாரி சிம்பிள் ஆஃப் மூன், லூனார் எம்பளம் கெஸ் பண்ணது கரெக்டாக. இப்போ இந்த 2 சாவி எடுத்து போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து மெயின் டோருக்கு போனோம். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன், ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப தூரம் இருக்குது. ரொம்ப தூரம்ல அந்த மெயின் கேட் வரைக்கும் போனோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா தான் இருக்குது கேம். இதுதான் கொஞ்சம் அனிமேவும் சூப்பராக இருக்குங்க. அனிமே பார்த்துருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்த்துருக்கேனாச்சு இல்லைன்னு. இப்போ இதுதான் மெயின் டோர் போல். அந்த மெயின் டோரில் போய்ட்டு 2 சாவியும் போடணும். இங்கே கீழே குதிக்க முடியுமா? முடியாதுதான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 11ல் பார்ட் 2 முடிச்சுக்கிறேன். இதோட 11ல் பார்ட் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.